கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் தொழுகிறோம், நாம் நோன்பு நோக்கிறோம், நாம் ஜக்காத்து கொடுக்கிறோம், நாம் ஹஜ்ஜி செய்கிறோம். இந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் நாம் எதற்காக செய்கிறோம் என்று ஒரு கேள்வியை நாம் முன்வைத்தோம் என்று சொன்னால், தொழுதால் இறைவன் நமக்கு சொர்க்கம் தருவான், நோன்பு வைத்தால் இறைவனுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும், ஹஜ்ஜி செய்தால் இறைவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான், ஜக்காத் கொடுத்தால் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இந்த நம்பிக்கையில் நாம் இந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்கிறோம். ஆனால் இந்த வணக்க வழிபாடுகள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் கிடைக்காம போகக்கூடிய நிலை சில நேரங்களிலே மறுமையிலே ஏற்பட்டுவிடும். நாம் தொழுதாலோ, நாம் நோன்பு வைத்தாலோ, நாம் ஹஜ்ஜி செய்தாலோ, ஜக்காத் செய்தாலோ, நாளை மறுமையிலே நாம் பிறருடைய உரிமையை, மனித உரிமை மீறலை நாம் செய்திருந்தோம் என்று சொன்னால், பிறருக்கு நாம் அநீதி இழைத்திருந்தோம் என்று சொன்னால், பிறருடைய மானம் மரியாதையோடு விளையாடி இருந்தோம் என்று சொன்னால், பிறருக்கு நாம் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தோம் என்று சொன்னால், இந்த தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் அனைத்துமே முழு கூலியை நமக்கு பெற்றுத்தராது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, இன்னல்லாஹ யவ்முரு பில் அத்லி ஒல் இஹ்சானி ஒல் ஈதாயி தில் குர்பா ஒ யன்ஹா அனில் ஃபஹ்சாயி ஒல் முன்கரி ஒல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்துவதையும் நன்மையை ஏவுவதையும் உறவினர்களுக்கு உதவுவதையும் உங்களுக்கு ஏவுகின்றான், கட்டளையிடுகின்றான். மேலும் வெட்கக்கேடான செயல்கள், தீமைகள், அநீதி ஆகியவற்றை விட்டு தடுக்கிறான் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். இப்ப நன்மையான காரியங்களை விட முதல் இடத்துல இறைவன் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பிறருக்கு நீதி செலுத்தணும், அநீதி இழைக்கக்கூடாது என்று இறைவன் எச்சரிப்பதையும் நீதி செலுத்த வேண்டும் என்று ஏவுவதையும் இந்த குர்ஆன் வசனத்துல நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப அந்த அளவிற்கு வணக்க வழிபாடுகளை விட பிறருடைய மானம் மரியாதை விஷயம், பிறருக்கு அநீதி இழைக்கக்கூடிய விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்பும் பொழுது, அந்த பகுதிக்கு முஆத் அவர்களை ஆளுநராக அனுப்பும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை அவர்களுக்கு சொல்லி அனுப்புனாங்க. ஷஹாதாவை பற்றி குறிப்பிட்டு அனுப்புனாங்க. அடுத்த தொழுகை வலியுறுத்தி சொல்லி அனுப்புனாங்க. ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புனாங்க. அதோடு இறுதியாக அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு எச்சரிக்கையான விஷயம் என்னவென்று சொன்னால், ஒத்தைக்கு தாவத்தல் மலுலும், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னஹு லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அவனுக்கும் இறைவனுக்கும் இடையிலே எந்த திரையும் கிடையாது என்று குறிப்பிட்டு அனுப்புனாங்க. நோன்பு வச்சவனுக்கும் இறைவனுக்கு இடையில திரை இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. 5 நேரம் தொழுறவனுக்கு இறைவனுக்கும் இடையில திரை இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. ஹஜ் செய்தவர்களுக்கும் இறைவனுக்கு இடையில திரை இல்லைன்னு சொல்லல ரசூலுல்லாஹ். யாருக்கும் இறைவனுக்கு இடையில திரை இல்லை என்று ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொன்னார் சொன்னால், பாதிக்கப்பட்டவன், அநீதி இழைக்கப்பட்டவன் இறைவனிடம் கேட்கக்கூடிய துஆக்கள், பிரார்த்தனைகள் எளிதாக அங்கீகரிக்கப்படும். எந்த திரையும் கிடையாது. ஒருத்தன் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறான், ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் சொன்னால், அவன் இரவிலே உட்கார்ந்து, தனிமையில உட்கார்ந்து 2 கைகளை ஏந்தி, யா அல்லாஹ், நான் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், உண்டாக்கியவனுக்கு நீ ஏதாவது செய் என்று கண்ணீர் மல்க அவன் துஆ செய்தான் என்று சொன்னால், இறைவன் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். இறைவனுக்கும் அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு இடையில எந்த திரையும் கிடையாது, அந்த துஆக்கும் இறைவனுக்கு இடையில எந்த திரையும் கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனா இன்னைக்கு சமூகத்துல நம்ம பார்க்கிறோம், அதை பத்தி எந்த கவலையுமே மக்களுக்கு இல்ல. பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, ட்விட்டர்ல, சமூக ஊடகங்கள்ல பிறர் மீது பழி சுமத்தக்கூடியது, பிறரை பற்றி அவதூறு பேசக்கூடியது எளிதா நடக்குது. எந்த ஒரு கவலையும் இல்ல. ஒருவருடைய வார்த்தையால் பிறருடைய மனம் எவ்வளவு காயப்படும் என்ற அந்த சிந்தனை கூட இல்லாம எளிதாக எதையாவது கமெண்ட் போட்டுறாங்க, எதையாவது பதிவை போட்டு விட்டுறாங்க. பாதிப்பை பற்றி கவலையே பட மாட்டாங்கிறாங்க. இது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா என்று சொன்னால், நாம கஷ்டப்பட்டு தொழுறோம், நம்ம கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறோம், கஷ்டப்பட்டு ஜக்காத்து கொடுக்கிறோம், கஷ்டப்பட்டு ஹஜ்ஜி செய்யறோம், அனைத்துமே அடித்து செல்லக்கூடிய ஒரு காரியமாக அநீதி இழைக்கக்கூடிய காரியம் இருக்குது, பிறருடைய மானத்தோடு விளையாடக்கூடிய விஷயம் இருக்குது, மனித உரிமை மீறல் இருக்குது என்பதை சிந்தித்து பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்கள்ட்ட ஒருவர் கேட்கிறாங்க, திவாலி ஆகி போனவன் யார் தெரியுமா? திவாலி ஆகி போனவன்னா ஒண்ணுமே இல்லாம போனவன் யார் தெரியுமா? முஃப்லிஸ் என்றால் யார் தெரியுமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ததுரூன மல் முஃப்லிஸ், முஃப்லிஸ் என்றால் யார் தெரியுமா என்று கேட்கிறாங்க. அப்ப அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, அல் முஃப்லிசு ஃபீனா மன்லா திர்ஹம லஹு வலா மதா, யார்கிட்ட திருகம் இல்லையோ, பணம் இல்லையோ, பொற்காசு இல்லையோ, அவன் தான் முஃப்லிஸ், அவன் தான் திவாலி ஆகி போனவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த சஹாபாக்கள் சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் முஃப்லிஸ் இல்ல, என்னுடைய உம்மத்தில் யார் முஃப்லிஸ் தெரியுமா? என்னுடைய உம்மத்தில் யார் திவாலி ஆகி போனவன் என்று தெரியுமா?
ஒருவர் தொழுகையோடு வருவார், அதிகமான தொழுகை சுமந்து கொண்டு வருவார், அதிகமான நோன்பு நோட்டவராக வருவார், அதிகமான ஜக்காத்துகளை கொடுத்தவராக, லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி ஜக்காத்து கொடுத்தவராக வருவார், ஹஜ்ஜுகளை செய்தவராக வருவார். ஆனால் ஒருவர் வருவார், இவர் என்னை திட்டி விட்டார் என்று சொல்வார். ஒருவர் வருவார், இவர் என்னுடைய ரத்தத்தை சுவைத்து விட்டார் என்று சொல்வார். ஒருவர் வருவார், என்னுடைய பொருளாதாரத்தை திருடி விட்டார் என்று சொல்வார். ஒருவர் வருவார், என்னை அடித்து விட்டார் என்று சொல்வார். ஒருவரை இவர் அழித்திருப்பார், ஒருவருடைய பொருளாதாரத்தை சுரண்டி இருப்பார், ஒருவருடைய ரத்தத்தை ஓட்டி இருப்பார், ஒருவருடைய மானத்தோடு விளையாடி இருப்பார். அவருடைய நன்மைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நற்செயல்கள் எல்லாத்தையும் எடுத்து யார் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ அவனுக்கு கொடுத்துருவான். அவருடைய நற்செயல் அனைத்தையும் கொடுத்து விட்டு இறுதியிலே இவருடைய நற்செயல் எல்லாம் முடிந்து போயிடும். ஆனாலும் ஒவ்வொருத்தரா வந்து இவர் மேல பழி சுமத்துவாங்க, பாதிப்பை உண்டாக்கிறார் என்று பழி சுமத்தும் பொழுது அல்லாஹ் என்ன பண்ணுவான், யார் அநீதி இழைக்கப்பட்டிருக்காரோ, யார் பாதிக்கப்பட்டிருக்காரோ, அவர் செய்த தீமைகள், அவர் செய்த பாவங்களை எல்லாம் எடுத்து இந்த நற்செயலோடு வந்து ஒன்றுமில்லாம ஆகி போயிருக்கிறான் பாருங்க, அவன் தலையில சுமத்தி அவனை நரகத்தில் அனுப்பிடுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படிப்பட்டவன் தான் திவால் ஆகி போனவன், இப்படிப்பட்டவன் தான் முஃப்லிஸ் என்று ரசூலுல்லாஹ் சொல்றான். யார் என்று சொன்னால் அதிகமான நன்மை செய்திருப்பான், அதிகமான வணக்க வழிபாடுகள் செய்திருப்பான், எல்லாத்தையும் சுமந்து கொண்டு இறைவன் முன்னாடி வந்து நிற்பான், பிறருடைய மானத்தோடு விளையாடி இருப்பான், பிறருக்கு அநீதி இழைத்திருப்பான், பிறருக்கு பாதிப்பை உண்டாக்கியிருப்பான். அல்லாஹ் அவ்வளவுத்திற்காக வேண்டி இவருடைய நற்செயல்கள் அனைத்தையும் பிடிக்க அங்க கொடுத்துருவான். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுக 40 வருஷம் தொழுகிறான்னு சொன்னா ஏறக்குறைய 73,000 நேரம் தொழுதிருப்பான். 73,000 நேரம் தொழுகைய பிறருடைய மானத்தோடு விளையாடியதற்காக, பிறருக்கு அநீதி இழைத்ததற்காக இறைவன் புடுங்கி அந்த கொடுத்துட்டான்னு சொன்னா அவனுக்கு என்ன மிஞ்சும்? அவனுடைய வணக்க வழிபாடுகள் என்ன மிஞ்சும்? அவனுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? மறுமையில ஒண்ணு இல்லாத மாதிரி நிலைமையில் நிற்பான், ஒன்றுமே இல்லாமல் திவாலாகி போனவனாக அவன் நிற்பான். அப்போ நம்ம இந்த உலகத்துல வந்து பிறருடைய மான விஷயத்துல கவனமா இருக்கணும், பிறருக்கு அநீதி இழைக்கக்கூடிய விஷயத்துல கவனமா இருக்கணும். இந்த உலகத்துல வந்து நாம வந்து ஒரு செய்த அந்த அநீதிக்காக வேண்டி இந்த உலகத்திலே நம்ம அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடலாம், இந்த உலகத்திலே அவரிடம் வந்து அவருடைய உரிமை மீறலுக்காக வேண்டி திரும்ப அவருக்கு உரிமை கொடுத்துடலாம், அவருடைய பொருளாதாரத்தை சுரண்டியதற்காக வேண்டி பொருளாதாரம் திரும்ப கொடுத்துடலாம். ஆனா மறுமையில அதை திரும்ப கொடுக்கவே முடியாது. இந்த உலகத்தை நான் மானத்தோடு விளையாடிட்டேன், இப்ப நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுறேன்னு சொல்லி அல்லாட்ட சொன்னா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், மறுமையில ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். இந்த உலகத்தை அவனுடைய பணத்தை திருடிட்டேன், இங்க நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி மறுமையில நான் கொடுக்குறேன்னு சொல்லி சம்மதிச்சா கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது நீ உலகத்துல கொடுத்துருக்கணும், இங்க கொடுக்க முடியாது. நான் உலகத்துல வந்து அவனை அடிச்சிருக்கிறேன், அவனுடைய ரத்தத்தை ஓட்டி இருக்கிறேன், இங்க நான் அதுக்காக வேண்டி நான் அவனுக்கு ஏதாவது செய்திருக்கேன், கைங்கரியம் செய்திருன்னு சொல்லி மறுமையில அல்லாட்ட நம்ம சொன்னோம்னா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உலகத்துல நீ செய்திருக்கணும், இப்போ இந்த உலகத்துல நீ அவனுடைய உரிமையை மீறி இருக்கிற, மறுமையில நம்ம உரிமையில கொடுத்துறேன்னு சொன்னா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அப்ப எதா இருந்தாலும் இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய அநீதிக்கு வந்து இந்த உலகத்துலதான் பரிகாரம் இருக்கு. இப்ப இந்த உலகத்துல வந்து நாம பேருக்கு நம்ம அநீதி இழைத்திருந்தோம் என்று சொன்னால் அந்த அநீதி இழைத்ததற்காக இந்த உலகத்திலே அந்த மனிதர்கிட்ட நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும், இந்த உலகத்திலே அவன்கிட்ட வந்து உரிமையை திரும்ப கொடுத்துடணும், இந்த உலகத்திலே அவனுக்கு செய்த அநீதிக்கு பரிகாரத்தை இந்த உலகத்திலே நம்ம செய்திடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி ஹஜ்ல சொல்லும் பொழுது சஹாபாக்களை பத்தி ஒரு கேள்வியை கேட்டு சொல்றாங்க. இந்த நாள் என்ன தெரியுமான்னு கேட்கிறாங்க, இந்த மாதம் என்ன மாதம் தெரியுமான்னு கேட்கிறாங்க, இந்த இடம் என்ன இடம் தெரியுமான்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் ஒன்னொன்னா சொல்றாங்க, இந்த நாள் வந்து என்ன நாள், இது எந்த மாதம், இது எந்த இடம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கேள்விகளுக்கு அந்த இறுதி ஹஜ் நேரத்துல அந்த மக்கள் பதில் உரைக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த இடம் எப்படி புனிதமானதோ அதே மாதிரி இந்த திமாவுக்கும் அம்வாலுக்கும் அவராலுக்கும் ஹராமன் அக்ருமத்தி யோமிக்கும் ஹாதா பி பரதிக்கும் ஹாதா பி சவரிக்கும் ஹாதா. ஒருவருடைய உயிர், ஒருவருடைய செல்வம், ஒருவருடைய மானம் மரியாதை புனிதமானது, அதுல ஒருவர் கை வைத்தார் என்று சொன்னால் அதுக்கு இறைவனிடம் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்ல எச்சரிக்கிறாங்க. எதெல்லாம் புனிதமானது சொல்றாங்க? தொழுகை புனிதமானது அந்த நேரத்துல சொல்லல, நோன்பு புனிதமானது சொல்லல, எந்த வணக்க வழிபாடையும் புனிதமானது சொல்லல, பிறருடைய விஷயத்தை புனிதமானது சொல்றாங்க, பிறருடைய உயிர் புனிதமானதுன்னு சொல்றாங்க, பிறருடைய செல்வம் புனிதமானதுன்னு சொல்றாங்க, பிறருடைய மான மரியாதை புனிதமானது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த 3 விஷயத்துல நம்ம கவனமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜில லட்சக்கணக்கான அந்த சஹாபாக்கள் முன்னிலையில மக்கள்கிட்ட பதிலுரைக்கிறார்கள். அப்ப பிறருடைய விஷயத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். பிறருக்கு நாம் செய்யக்கூடிய அநீதி வந்து மறுமையில நமக்கு பெரிய பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்பது நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல நாம பிறருக்கு அநீதி இழைத்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவருக்கு என்ன காரியத்தை செய்தோமோ அதுக்கு என்ன பரிகாரம் உண்டோ அதை இந்த உலகத்திலே நாம செய்யக்கூடியவர்களா இருக்கணும். நம்ம இந்த உலகத்துல வந்து என்னென்ன விஷயங்களுக்கு இல்லாமோ நம்ம பயப்படுறோம், நோய் வரும்னு பயப்படுறோம், நம்ம தொழில் நஷ்டமாயிரும்னு பயப்படுறோம், நம்மளுக்கு வேலை பறிப்போடு பயப்படுறோம், எவ்வளவு காரியங்களுக்காக இந்த உலகத்துல நம்ம பயப்படுறோம். ஆனா நம்முடைய நன்மைகள் எல்லாம் நாளை மறுமையிலே பறிபோயிருமே அப்படின்னு சொல்லி என்னைக்காக பயந்துருக்கிறோமா? நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுது நோன்பு வச்சு ஹஜ் செய்து ஜக்காத்து கொடுத்து என்னென்ன வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் உண்டோ அனைத்தையும் இந்த உலகத்துல செய்து நம்ம சேர்த்து வச்சிருக்க நன்மை எல்லாம் நாளை மறுமையில நம்ம விட்டு போய்விடும், பறி போயிடும், அல்ல புடுங்கி வேற ஒருத்தருக்கு கொடுத்து விடுவான் என்று நம்ம என்னைக்காவது பயந்துருக்கிறோமா?
என்னைக்காவது சிந்திச்சு அதை நினைச்சு அவருடைய விளைவை நினைச்சு அஞ்சு இருக்கிறோமா? அஞ்சுனது கிடையாது, பயந்தது கிடையாது. ஆனா இந்த உலகத்துல ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம பயப்படுறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காக பயப்பட சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்காவது மானத்திலோ செல்வத்திலோ அல்லது வேறு ஏதாவது உரிமையிலோ நீங்கள் அநீதி இழைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் இன்றே நீங்க அவர்களிடம் பாவ மன்னிப்பு கேட்டுருங்க, அதுக்கு பரிகாரம் செய்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் மக்கள்கிட்ட சொல்றாங்க. நீங்க யாருக்காவது அநீதி இழைத்திருங்கன்னு சொன்னா அதுக்கு இன்றே நீங்க கேட்டுருங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன் இன்றே சொல்றாங்க? மனிதனுடைய வாழ்க்கை எந்த நேரம் முடியக்கூடியது, எப்ப மரணம் வரும்னு சொல்ல முடியாது. அதனாலதான் இன்றே செய்த சொல்றாங்க. இன்னைக்கே நீங்க செய்திருக்க, இந்த நிமிஷமே அதுக்கான பரிகாரத்தை செய்து விடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள். இப்ப நம்ம பிறருடைய விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதிலிருந்து தவிர்த்து நாம் ஏற்கனவே நம்ம பாதிப்பை யாருக்காக ஏற்படுத்தி இருந்தோம் என்று சொன்னால், யாருக்காக அநீதி இழைத்திருந்தோம் என்று சொன்னால் அந்த அநீதிக்கு பரிகாரம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் பாவ மன்னிப்பு தேடினோம் என்று சொன்னால் அதை விரும்பக்கூடியவனாகவும் அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது சாரி இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னாத்தின் அருளுக சமாவாத்து ஒல்லருளு உயிர்தத்தில் முத்தகீன். உங்கள் இறைவனின் மன்னிப்பை தேடியும் வானங்களையும் பூமியும் அளவுள்ள சொர்க்கத்தை நோக்கியும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று குறிப்பிடுகிறான். இப்ப அல்லாட்ட நீங்க பாவ மன்னிப்பு தேடுறது விரைந்து செல்லுங்கள், அதன் மூலமாக சொர்க்கத்திற்கு செல்வதற்கு ஆர்வம் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பாவ மன்னிப்பு தேடுவதை, பிறருக்கு நாம் அநீதி இழைத்திருந்தோம் என்று சொன்னால் அதற்காக அந்த மனிதனிடமும் இறைவனிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தியிருக்கிறான். எல்லாம் நம்முடைய பாவங்களையும் எல்லாம் மன்னித்து மறுமையிலே நம்மை சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள்வானாக.